எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். இந்த நாய்ங்களாம் இருக்கு இல்லையா, தெரு நாய்ங்களாம். அந்த நாய்ங்களுக்கெல்லாம் மேலே அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியாக வச்சு ரவுண்டா புள்ளி புள்ளியாக வச்சு மானு அப்படின்ட்டானுங்க. வெளில போட்டோம்னா சாப்பிடும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே மேலெல்லாம் ஒரு ரவுண்டாக கலராக அடிச்சு விட்டு மானுன்ட்டானுங்க. பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஐயோ, நான் இதை சொல்ல வரல. நான் வீடியோ ஆக்சுவலாக இருங்க, ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த நியூஸ் பாருங்களேன். குற்ற வழக்குகளில் சிறைக்கு சென்ற போது ஏற்பட்ட நட்பு காரணமாக சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் கூட்டு சேர்ந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து முசிறி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ் பாரதி மீது ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், உடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் பல்வேறு வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேட்டிங்களா? அதாவது இவன் பேர் பார்த்தீங்களா, தமிழ் பாரதியாம். கவிதையெல்லாம் பாடுவார் போல இருக்குது. வீட்டுக்கு வீட்டு கொள்ளை அடிச்சுட்டு போய் யாரும் இல்லைன்னா அங்கே வந்து ஒரு பாட்டு எழுதி வச்சுருவார் போல இருக்குது. நான் உங்கள் வீட்டை திருடி விட்டேன், உங்கள் வீட்டில் ஆட்டையை போட்டு விட்டேன் அப்படின்ட்டு. இவன் மேலே நிறைய ஊரில் கிட்டத்தட்ட 40 கேஸ் இருக்கான். திருடுறது, அடிதடி, இந்த மாதிரி நிறைய வழக்கு இருக்கும் போல இருக்குது. 40 மேலே, 40ன்னா 40 இல்லை, 40க்கு மேலே வழக்குகளாம். இந்த மாதிரி 40 வழக்குகள் இருக்கிறவன் போலீஸ் என்ன பண்ணும்? வழக்கு தான் போடும். பிடிக்கும், ஒரு சம்பவம் நடக்குதா கண்டுபிடிக்கும், இவன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு கேஸ் போடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு வேளை போலீஸ் பிடிச்சி தண்டனை கொடுத்தா ஓகே, அவ்வளோதான், அதோட ப்ராசஸ் முடியுதுன்னா வெல் அண்ட் குட். டக்குன்னு இப்போ ஏதாவது ஒரு இந்த மாதிரி 40 வழக்கெல்லாம் விடுவாங்களா? 2வது வழக்கில் கையை காலை ஒட்டச்சு, கையை காலை செயல்படாமல் அவனை வீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கே அந்த ஜெயிலே டேரெக்டாக இத்தனை வருஷம் ஜெயில், திருடிட்டான் 10 வருஷம் அப்படின்னா அந்த உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. போலீஸ்க்கு அந்த தண்டனை அதிகாரம் இருந்திருந்தா. ஆனால் பாருங்களேன், போலீஸ் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். கேஸ் தான் போட முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் இவன் 40 கேஸ் இருக்கவன் மறுபடியும் போய் திருடுறான், கோயில் உண்டியில் உடைக்கிறான், வீடுகளில் திருடுறான், வேறு என்னென்ன கொலை கேஸு ஏதாவது இருக்கான்னு தெரியல. சப்போஸ் அவன் ஏதாவது வீடில் ஆள் இல்லை அப்படின்னு நினச்சி உள்ளே போயிட்டு அங்கே திடீர்னு வீட்டுக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிவிட்டு கொள்ளடிக்கவும் தயங்க மாட்டான். ஏன்னா அவங்க வந்து இவனை பார்த்துட்டாங்க அப்படின்னு கொலை பண்ணவும் தயங்க மாட்டான். அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போது அடுத்து ஒவ்வொரு கேஸாக போட்டு சும்மா அப்படியே வெளில விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் எதுக்கு இவன் இதுக்கு மேலே? ஆனால் என்னென்னா, மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு, இப்போ நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னடா இது, இத்தனை போலீஸ்காரங்க இருக்கானுங்க நாட்டில், டெய்லி கொலை நடந்துகிட்டே இருக்கா, எதுக்கு தான் இந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தானே கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது தானே தெரியுது, போலீஸால் பிடிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து யோசித்து பிடிக்கிறாங்க, நைட்டு பகல்னு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு லீவே கிடையாது, நைட்டு பகல்னு வேலை செய்கிறாங்க, காடு மேடுன்னு அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ அவன் குற்றவாளியும் எவனாக இருந்தானா அவனை போயிட்டு உயிரை பணையம் வச்சு கூட பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் போட்டால் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஒழுங்காக இருக்கணும்ல. அவனுங்களும் மக்களுடைய வரி பணத்தில் தான், அதுவும் ஏகப்பட்ட சம்பளம் வாங்குறானுங்க போல இருக்குது. பெரிய ஸ்டேட்டஸ் அவ்வளோ வருத்தம், வேலை செய்ய மாட்டான்ல, ஜாலியாக இருக்கானுங்க. நான் கூட அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கலாம் போல இருக்குது. ஒன்று அப்படி பொறுக்கி கொள்ளை அந்த மாதிரி போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சட்டங்கள் அதில் நான் வைக்கிறது தான், நான் பார்த்து பண்ணுறது தான் அப்படின்னு இருந்துருக்கணும் போல இருக்குது. ஜாலியாக இருக்கானுங்க, ஏகப்பட்ட துட்டு இருக்குது. ஏதோ ஒன்று பல தலைமுறைகளுக்கு வச்சுருக்கானுங்க. ஆனால் வேலை மட்டும் செய்ய மாட்டேறானுங்க. ஏதோ இல்லாதப்பட்டவன் அவனுக்காவது ஏதாவது ஒன்று வேலை செய்யலாம், அதுவும் இல்லை. இந்த சமர் படம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பானுங்க வில்லனுங்க. அவனுக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். என்ன ஆசைன்னா, மற்றவங்களுக்கு குடும்பப்படுத்தி பார்க்கணும். அவங்கள வந்து திடீர்னு ஒரு டாப்பு, திடீர்னு கீழே இறக்கணும், அவங்கள சாவடிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு போட்டி வச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து யாராவது நான் வந்து யாருக்காவது உதவி, எனக்கு எப்படின்னா, நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும், நிறைய மரம் நடணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருக்குது, என்னுடைய ஆசை. ஆனால் என்னால் அதை பண்ண முடியல. ஏன்னா என்னோடய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது,
வேலை நிமித்தங்கள் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த மரம் நடுறவங்க ஆகட்டும், உதவி பண்ணுறவங்களாகட்டும், அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணி வீடியோலாம் போட்டுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். இல்லை யாராவது இந்த மாற்றுத்திறனாளிகள் வீடியோ போடுறாங்க, டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க, ஏதாவது பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மரம் நடுறவங்க அது மாதிரி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். முடிஞ்சால் என்கிட்ட காசு இருந்தால் காசு கூட அனுப்பிச்சு அவங்களுக்கு இந்த ஏழை இந்த ஊனமுற்றவங்க அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. என்னென்னா கொடூரமாக இது வந்து நல்ல விதத்தில் இருக்கா? இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு சில பேர்லாம் இருப்பாங்க. கொடூரமாக கொலை பண்ணணும், அணுவாக மற்றவங்களை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணணும், வன்புணர்வு பண்ணணும், இப்படின்லாம் சில ஆசைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். அது என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ், அவங்களுடைய பெரிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை டைரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி? இல்லை அந்த மாதிரி ஆளுங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆக என்னென்னா, மெயின் குற்றவாளி கொலை பண்ணுறவனோ, கொள்ளடிக்கிறவனோ, செயின் பறிக்கிறவனோ இல்லை, சத்தியமாக இல்லை. ஆனால் பாவம் மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அறிவு இல்லாதவங்களாக இருக்கிறானுங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் போலீஸ் தூங்குகிறதா? நாட்டில் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது. போலீஸ் புடுங்குகிறதா, தூங்குகிறதா, ஓடுகிறதா, ஆட்டோவில் போகிறதா, பைக்கில் போகிறதா, கண்ணாமன்னு போலீஸையே கேட்டுட்டு இருக்க வேண்டியது. அதெல்லாம் நினைக்கும் போது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. எல்லாத்துக்கும் போலீஸு, ஏதோ ஊருக்குள்ளே 1-2 போலீஸு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட இருக்கலாம், நிறைய பேர் போலீஸ் ட்ரைனிங்காக எக்ஸாம்லாம் எழுதுவாங்க, நல்லா கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் போவாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, ஜிம்முக்குலாம் போவாங்க. இன்னும் சில பேர்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் என்னென்னா அவங்க போலீஸில் சேர்ந்து நாட்டுக்கு வந்து இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க அந்த பசங்க, முதல் மார்க் எடுத்து அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, நான் வந்து டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் டாக்டர் படிக்க போயிடுவான். டாக்டர் ஆனதுக்கப்புறம் சேவை பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் படிக்கிறதுக்கான செலவே பல கோடி ஆயிடும். அந்த ஃபீஸு, டொனேஷனு, சீட்டுக்கு காசு, அது இதுன்ட்டு பல கோடி ஆகிடும். டாக்டர் படிக்கிறதுக்கே பல கோடி ஆகிடும். அப்புறம் எங்கே அவன் போய் சேவை பண்ணுறது? அவங்க அப்பா கடன் வாங்கி, அவன் ஏற்கனவே பணக்காரனாக இருந்தால் கூட ஏதாவது லோனு விற்றுன்னு தான் ஃபீஸ் கட்டுவாங்க. கட்டிட்டு அவன் டாக்டர் ஆகிட்டு சேவையெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி போலீஸ் ஆகணுன்ட்டு ஒரு வெறியோட லட்சியத்தோட மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுன்னு தான் 99% போலீஸ்காரங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு லட்சியத்தோடு தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க ஆர்வமாக ஏதாவது ஒரு குற்றவாளி பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டுருணும், கேஸ் போடுறோம் அப்படின்னு கேஸ் போட்டுருவாங்க. பார்த்தா ஒரு 10-15 நாள் அவன் வெளில சுற்றிட்டு இருப்பான். போலீஸ்கிட்டே வந்து சவால் விடுவான், பார்த்தியா 15 நாளில் எப்படி வெளில வந்து பார்த்தியா அப்படிமா. அப்போ என்ன ஆகும்? பார்த்தோன்னே சரி ஒரு 2-3 கேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக பிடிப்பாங்க. பிடிச்சி என்ன ஆகும்? எல்லாம் ஒரு 15 நாள் வெளில ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அவனுக்கு தண்டனை கிடையாதுன்னா கிடைக்காது. அவனும் திருத்த மாட்டான். அதான் ஜாமீன் கிடைச்சிருச்சேன்னு வந்து ஜாலியாக இன்னும் மறுபடியும் குற்றம் பண்ணுவான். அதனால தான் இந்த 40 வழக்கு இருக்குது, 50 வழக்கு இருக்குது, திருட்டு வழக்கு, பல்வேறு ஊர்களில் வழக்கு அப்படின்ட்டு வெளில சுற்றிட்டு இருப்பாங்க. இதே தவறு ஏதாவது ஒரு அதிகபட்ச தண்டனை அப்படின்னு தவறி போய் மரண தண்டனை அப்படி ஏதாவது கிடச்சதுன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன குரூப் இருக்குது. அது வந்து என்னமோ இவன் அதாவது கொடூரமாக கொலை பண்ணுவான். கம்பியால் இரும்பு ராடால் அடித்து கையை காலை வட்டிச்சு ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவானுங்க, கொடூரமாக க்ரைம் பண்ணுவாங்க. அவனுங்க தான் என்னமோ மனித புனிதர் மாதிரி. இவனுங்க வந்து அவர் மனுஷன், மனிதாபிமானமாக நடந்துக்கணும், தூக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, அவர் ரொம்ப பாவங்க, அவர் மனுஷங்க, நம்ம அவனை மாதிரி நடந்துக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு அப்படி பாருங்க. அதாவது என்னென்னா ஊருக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒன்று வாயில் வந்துடும். சரி, அது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் ஏதாவது சொல்கிறேன்னா சாதாரண செருப்பில் அடித்த மாதிரி கூட இருக்காது. செருப்பில் நல்லா ஆணியெல்லாம் உள்ளே வச்சு அந்த செருப்பை சாணியில் முக்கி எடுத்து பொலேர்னு நூட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நான் சொன்னேன். அதனால் அது சொல்ல வேண்டாம், இன்னொரு டைமு அதுக்கு சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வீடியோவிலே சொல்லிட்டு இருந்தால் அது எனக்கும் போர் அடிக்குது. ஏதாவது ஒரு நேருக்கு நேராக பார்த்து அப்படி சொல்லணும். பார்ப்போம், நானும் ஏதாவது ஒன்று அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையாலே செருப்பால் அடித்த அந்த மாதிரி ஒன்று பண்ணி விட்ருவோம். என் திருப்திக்காக, என் மனசு திருப்திக்காக, என்னுடைய